ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓரியண்ட் ஏர் கூலர் அரியலூரில் சத்யா ஷோரூம்லேருந்து நாங்கள் வாங்கினோம். அதை பற்றின ரிவ்யூ தான். இது மாதிரி சிம்போனி கிராம்டன் ஏர் கூலரோட ரிவ்யூஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், அதை வேணாலும் போய் பாருங்கள். இந்த பாக்ஸில் எம்ஆர்பி 12,490 போட்டிருக்காங்க. நாங்கன்னா 7,700 தான் டோட்டலாக எங்களுக்கு வந்து, அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்தவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே சேர்த்து 7,700 வந்தது. இந்த மாடலில் சிம்போனி ஓரியண்ட் நாங்கள் வச்சுருக்கிறது பார்க்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லினே சொல்லலாம். இதுக்கு என்ன கூடுதலாக இவங்க கொடுத்துருக்காங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதோடைய பவர் 140 வாட்ஸ். நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்க செட்டிங்ஸ்லாம் கிட்டத்தட்ட அப்படியே கிராம்டன் செட்டிங்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அதில் ஹனிகோம் வந்து ஓப்பனாக கொடுத்துருந்தாங்க. இதில் ஹனிகோமுக்கு வெளியில் இன்னொரு நெட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டர் நம்ம வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ட்ராலி பேக்கில் இருக்க மாதிரி ஹேண்டிலும் இருக்குது, வீல்ஸும் அந்த வீலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு அடிஷ்னல் இருக்குது வாரண்டியோட சேர்த்து. கூலிங் பற்றி சொல்லணுன்னா, வெளிக்காற்று உள்ளே வர வசதி இருக்கவங்க இந்த கூலர் யூஸ் பண்ணலாம். சிம்போனியில் நான் சொன்ன மாதிரி தான். இல்லை வெளியே வரவே எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இதில் நமக்கு சூடான காற்று தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணுற அவைலபிலிட்டி இருக்கவங்க இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். கிராம்டன் கூலரில் சொன்ன மாதிரியே இதுலேயும் 3 வால் இருக்குது. ஸ்பீடுக்காகவும் பம்புக்காகவும் ஸ்விங்காகவும் 3 இருக்குது. இதில் வாட்டர் இன்லெட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி நம்ம பைப்னாலும் இல்லை தண்ணி நம்ம விட்டுக்கலாம், இல்லை நம்மளா அதில் ஊற்றிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாட்டர் இண்டிகேஷன் கொடுக்குறதுக்கும் டிரான்ஸ்பரண்ட் மிரர் வச்சுருக்காங்க. ஆனால் சிம்போனியில் வாட்டர் இல்லைன்னா ஒரு ரெட் கலர் மார்க்கில் எல்இடி டிஸ்பிளேல காமிக்கும். இதுலேயும் கிராம்டன்லேயே நம்மளை தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். வாட்டர் இல்லைன்னா வெறும் காற்று மட்டும், தண்ணி இல்லாமல் பம்பிங் ஆப்ஷன் ஆஃப் ஆகிட்டு காற்று மட்டும் நமக்கு ஃபேன் மாதிரி. ஒரிஜினல் நாய்ஸ் இல்லைன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நாய்ஸ் பொறுத்த வரையில் ஓரியண்ட்டு, சிம்போனி, கிராம்டன் 3லையுமே ஒரே மாதிரி நாய்ஸ் தான் வருது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ இந்த ஓரியண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விண்டோவை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அந்த வால்வ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் இதை நம்ம மாற்ற முடியும். இதை ஹரிசண்டலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா விண்டோஸ்னால் நமக்கு ஏற்ற மாதிரி மேலேயோ கீழேயோ நம்ம செட் பண்ணிக்க முடியாது. கிராம்டனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் அதுவும் இல்லாமல் விண்டோ வந்து வெர்டிக்கலாக இருக்குது, ஹரிசாண்டலாக இல்லை, நீளமாக இல்லை, குத்து வாக்கில் செங்குத்தாக லென்த்தாக இருக்குது விண்டோ. நம்ம கட்டிலில் படுக்கிற போது கூலர் பக்கத்தில் படுக்கிறவங்களுக்கு காற்று வரும், உள் பக்கமாக படுக்கிறவங்களுக்கு காற்று வரதில்லை கூலரில். அது பெரிய ட்ராபேக். கீழே படுக்கிறவங்க கூலர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் காட் யூஸ் பண்ணி படுக்கிறவங்களுக்கு கூலர் கொஞ்சம் என்னென்னா, அந்த கூலர் பக்கம் தலையை வச்சு நம்ம அந்த பக்கமாக காலை நீட்டினோன்னா தான் நம்ம எல்லாத்துக்குமே காற்று வந்து கிடைக்கிது. அப்படி இருக்கப்ப இதோட விண்டோ வந்து ஃபுல்லாக செங்குத்தாக வச்சுருக்காங்க, வெர்டிக்கலாக வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப பாதி காற்று கட்டிலுக்கு அந்த பெட்டுக்கு தான் போகும். நம்ம மேலே கொஞ்சம் காற்று தான் வருது. அதுலேயும் நம்மளை தாண்டி இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு சுத்தமாக காற்று கிடைக்காது. இதுவும் ஸ்விங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ஹரிசாண்டல்னு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. வெர்டிக்கல் அதை அவங்க நோட் பண்ணலை. நம்ம நைட் டைமில் மாற்றி வைக்கணுனாலும் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இந்த விண்டோவை யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓரியண்ட் கம்பேர் பண்ணும்போது மற்ற சிம்போனி, கிராம்டன் வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கிச்சு. 42 லிட்டர்ஸ், அதை 40 லிட்டர்ஸ்க்கு மேலேயே அதை எடுத்துக்கிச்சு. இது பார்த்திங்கன்னா வெறும் 30 லிட்டர்ஸ் 7,000 ரவுண்டாக வர்றது ரொம்ப அதிகமான காஸ்ட்டு தான். பட் ஓரியண்ட்டோட ப்ளஸ்ஸாக நம்ம என்ன சொல்லலாம்னா, லைஃப் லாங் வரும். ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் அந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் இன்வெர்ட்டர், பேட்ரி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, அது மாதிரி பல வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது நார்மல் கிங் சைஸ் காட்டு. இதை பார்த்திங்கன்னா நான் அந்த லென்த்துக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோடைய அந்த ஸ்டார்டிங் நம்ம ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் உயரத்துலேயே அந்த விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பெட்டு போட்டிங்கன்னா அது பாதி விண்டோ வந்து பெட்டுக்கே போயிடும். மீதி தான் நமக்கு வரும். நான் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஒயிட் கலரும் ஒரு ட்ராபேக் தான். நீங்கள் ஷோரூமில் போய் வாங்குறீங்க, இல்லை ஆன்லைன்லேயே வாங்கும்போது வேறு கலர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது சீக்கிரமாகவே அழுக்காகுது. அது கிராம்டன் ஓகே, அது ஒரு மாதிரி க்ரே கலரில் எங்களுக்கு வந்துச்சு, அது ஓகே தான். பட் இந்த மாதிரி ஒயிட்டு வாங்காதீங்க. ஸோ ஓவராலாக நான் சொல்லணுன்னா, இந்த 3 பிராண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஓரியன்ட், சிம்போனி, கிராம்டன் 3மே கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2மே 7,000 to 8,000 ரேஞ்சுக்குள்ளே வருது. அதில் வந்து கிராம்டன் தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும் எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது. இந்த மாதிரி இன்னும் பல அரசுமையான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.